ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன சில வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வெயிட் லாஸ் டிப்ஸ் அப்புறம் ஹெல்தி ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? நான் வெயிட் லாஸ் பண்ணி இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ 1.5 வருஷமாக என்னோடய வெயிட்டை வந்து ஒரே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் வந்து 76 கிலோ இருந்தேன், 76 கேஜி இருந்தேன். இப்போ வந்து நான் 60லேருந்து 62க்குள்ளே என்னோடய வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணது எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட வெயிட்டை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. அதுதான் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் தினமும் 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். வீக்லி ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நான் கண்டினியூஸாக வந்து பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமா நான் வெயிட் செக் பண்ணி பார்த்தா அதே வெயிட்டில் நான் அப்படியே இருக்கேன். 76ல் நான் ஸ்டார்ட் பண்ணேன், 76லேயே நான் இருக்கேன். ஒரு மாதம் நான் சின்சியராக இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் சாப்பிட்றத வந்து சுத்தமாக வந்து கம்மி பண்ணவே இல்லை. 3 வேளையுமே வந்து நல்ல கார்ப்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். இந்த வெயிட் லாஸ் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து தெரியாது. ஒயிட் ரைஸை விட மில்லட்ஸில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் ஃபைபர் இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பசியை வந்து ரொம்ப நேரத்துக்கு அது கண்ட்ரோலாக வைக்கும். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா நமக்கு சீக்கிரம் பசிக்கும் அப்படிங்கிறத நான் டயட் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ நான் 3 வேளையுமே வந்து காலையிலையும் ஒயிட் ரைஸ் தான், மத்தியானம் ஒயிட் ரைஸ் தான், நைட்டும் ஒயிட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் அப்படின்னா ஒயிட் ரைஸில் பண்ண அந்த இட்லி அரிசியில் பண்ண அந்த இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி. மத்தியானத்துக்கு அந்த மாதிரி தான் ஒயிட் ரைஸ் தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, சாதம் தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா பிரியாணி. நைட்டுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு பொங்கல். ஸோ இந்த மாதிரி தான் 3 வேளையுமே போயிட்டு இருந்துச்சு என்னோடய வெயிட் லாஸ்க்கு முன்னாடி சொல்லிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் டயட் ஃபாலோ பண்ணாதனால என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியலை. ஸோ இது வந்து எனக்கு அப்போ புரியலை. நான் என்ன நினச்சேன், சரி நம்ம வந்து வெயிட் போட்டோம் போல், இதுக்கு மேலே வந்து நம்ம குறைய மாட்டோம் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்படியே விட்டாச்சு. அதான் ஒரு மாதத்துக்கு வந்து நான் சின்சியராக இருந்தேனே, வெயிட் லாஸ் ஆகிருக்கணும் இல்லையா, 1 கேஜியாவது குறைஞ்சிருக்கணும் இல்லையா, எதுவுமே குறையலை, நம்ம அவ்வளோதான் போல், நம்ம உடம்பு குறையாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறதையே விட்டாச்சு. நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு தோணுச்சு, நம்ம வெயிட் லாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த டைம் நம்ம ஒர்க் அவுட், வாக்கிங் அப்படின்னு பண்ணாமல் டயட்டில் நம்ம வெயிட்டை குறைக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஒரு 10 நாளைக்கு நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் அதில் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து என்னோடய காஃபியை அவாய்ட் பண்ணுறது கிடையாது, சைஸை கம்மி பண்ணுறது. நான் வந்து ஒரு 150 ml அளவு இருக்கும் என்னோடய காஃபி டம்ளர் வந்து ஒரு கப்பில் தான் நான் குடிப்பேன். ஸோ அந்த கப்பில் இப்போ வந்து நான் 50 ml தான் குடிக்கிறேன். முன்னாடி வந்து ஒரு 2லேருந்து 3 டைம் வந்து நான் காஃபி குடிப்பேன் அந்த கப்பில், அவ்வளோ பெரிய கப்பில். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நான் 2 தடவை தான் குடிக்கிறேன், 50 ml. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு தடவை குடிப்பேன், அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு டைம் குடிப்பேன். அவ்வளோதான், 2 தடவை தான் குடிக்கிறது. ஃபஸ்ட்டு நான் பண்ணது என்னோடய காஃபி டம்ளரோட சைஸை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். காஃபியை அவாய்ட் பண்ணலை, சைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டேன். 150 mlலேருந்து 50 ml நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம போடக்கூடிய சர்க்கரை, அதையுமே வந்து பாதி சர்க்கரை மட்டும் போட்டு காஃபி சாப்பிட்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். காஃபியில் வந்து ரொம்ப கம்மியாக சர்க்கரை போட்டு நான் காஃபி குடிக்க அதுக்கப்புறமா ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் செகண்ட் பண்ணது வந்து மில்லட்ஸ். 3 வேளையுமே வந்து ஒயிட் ரைஸ் வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், அதான் நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் மில்லட்ஸ் வந்து ஒவ்வொன்றா வாங்கி நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இட்லி, தோசை, பொங்கல், நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய விஷயங்களை மில்லட்ஸ் வச்சு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு
நான் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மில்லட்ஸ் வச்சு நிறைய ரெசிபீஸ் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஒரு நிமிஷம். நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால், லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் வச்சு நான் நிறைய ரெசிபீஸ் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு டைம் மார்னிங் கம்பல்சரி வந்து மில்லட்ஸில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கணும். அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ லன்ச்சு, டின்னர் அதுக்கப்புறம் மெதுவாக குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் சாப்பிடக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மில்லட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னா, கம்பல்சரி மார்னிங் மில்லட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் மில்லட்ஸ் வச்சு தான் பண்ணுறது. மில்லட்ஸ் வச்சு நீங்கள் 2 தோசை, 2 அடை தோசை அந்த மாதிரி சாப்பிட்டா கூட உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நடுவில் நம்ம வந்து இப்போது 8 மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடித்தா ஒரு 11 மணி போல் லைட்டாக அந்த முறுக்கு சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, டீ குடிக்கிறது அந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா மில்லட்ஸில் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து உடனே வந்து உங்கள் சுகர் லெவலை ஏற்றாது. சுகர் லெவலை வந்து ஸ்பைக் பண்ண விடாது. அது ஜீரணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு 11 மணி போல் நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது கட் ஆகிடும். அதுக்கப்புறமா லன்ச் நிறைய ரைஸ் வச்சு 2 சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு சைட் டிஷ் வந்து செய்ய ட்ரை பண்ணுவேன். 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி செய்ய முடியாத பட்சத்தில் 1 தான் முடியுது அப்படின்னா ஒரு சைட் டிஷ்ஷே வந்து நிறைய வச்சுக்கிட்டு சாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது. சைடில் வந்து அந்த குக்கும்பர், கேரட் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது. ஒரு சின்ன சேலட் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பாயில் பண்ணி வச்ச முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். லன்ச்சு சாப்பிட்டு 2-3 மணி நேரத்துலேயே நமக்கு பசிக்கும் இல்லையா? ஸோ அந்த பசி வராது. ஏன்னா நம்ம ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தேவையில்லாத கிரேவிங்ஸ் வராது. ஸோ அதனால் என்னோடய லன்ச் பிளேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வேளை எனக்கு ஈவினிங் ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த ஆயிலி ஐட்டம், இந்த டீப் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலி ஃபுட்டுக்கு பதிலாக அந்த ஒரு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு சாப்பிட்றது, இனிப்பு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா? அது வேக வச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி என்ன சாப்பிட முடியுமோ, ஸ்டீம் பண்ண ஃபுட்டை வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்குமே வந்து இந்த கொண்டக்கடலை ஊற வச்சு, ஏதாச்சும் ஒரு கொண்டக்கடலை ஊற வச்சு, அது கூட கேரட், அப்புறம் இந்த வெள்ளரிக்காய்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டின்னர் வந்து எர்லியாக முடிச்சிடுவேன். ஒரு 7-8 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். நான் இப்போ வந்து 11 மணிக்கு தான் தூங்க போகிறேன் அப்படின்னா 8 மணிக்குள்ளே வந்து டின்னர் முடிச்சிடுவேன். டின்னர் முடிச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் தூங்குற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டின்னர் வந்து சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி டின்னர் ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மில்லட்ஸ்னு சொன்னேன் இல்லையா? நைட் டின்னர் வந்து ஒரு சூப்போ இல்லை சாலடோ அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக ஒரு ஃபுட்டு தான் எடுத்துப்பேன். இல்லை மார்னிங் அரைச்ச மாவு வந்து மில்லட்ஸ் மாவு மிச்சம் இருந்தால் அந்த மாவில் 2 தோசை செஞ்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக வந்து முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்லேயே வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு 1.5 கிலோ வந்து குறைஞ்சிருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ மாங்குன்னு நடந்தோமே, ஒர்க் அவுட் பண்ணோமே, அதிலெல்லாம் குறையாதது நம்ம டயட் இருந்து நமக்கு வந்து குறைஞ்சிருச்சே, இந்த 10 நாளே எனக்கு வந்து 1 கிலோ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டெய்லி இப்போ நான் சொன்ன விஷயத்தையும் வந்து டெய்லி நம்ம பண்ணலாமே அப்படின்னா என்னோடய லைஃப் ஸ்டைலை டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கம்பல்சரி மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு நைட்டும் வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு டைம் அந்த லன்ச் டைமில் மட்டும் நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்ற மார்னிங் நைட்டும் வந்து மில்லட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சாலட் செஞ்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை நிச்சயமாக மாற்றும். ஸ்வீட் அவாய்ட் பண்ணுங்கள். அவுட் சைட் ஃபுட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். ஜங்க் ஃபுட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஆயிலி ஃபுட்டு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா ஓகே, பட் தினமும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றினாலே போதும், உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.